தொடர்ச்சியாக அரசு அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் மாநில முதலமைச்சர்களோடு மத்திய அமைச்சர் அமித்ஷா 2 மணிக்கு ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் அதில் 10 மாநிலங்களை சார்ந்த அரசு நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் துணைநிலை ஆளுநர்களுக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 2 மணி வாக்கில் 10 மாநில முதலமைச்சர்களோடு மத்திய அமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், உத்தரகாண்ட் மாநிலங்களோடு ஆலோசனை நடத்துகிறார். குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், சிக்கிம், மேற்குவங்க முதலமைச்சர்களோடு காணொலி வாயிலாக இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதே மாதிரி துணைநிலை ஆளுநர்கள் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பிராந்தியத்தில் இருந்து துணைநிலை ஆளுநர்களும் இந்த ஆலோசனையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த எல்லையோரம் இருக்கக்கூடிய பதற்றமான சூழல் நிலவக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்களோடும் அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளோடும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாகவும் விரிவாக விளக்கியதாகவும் கூறப்படுகிறது. ஸோ எந்தெந்த மாநிலங்களில் என்ன ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது, மாநில முதலமைச்சர்களோட என்ன விவாதிக்கப்பட இருக்கிறது அப்படின்றது நமக்கு ஆலோசனைக்கு பிறகாக தெரிய வரும். தற்போதைய நிலவரப்படி ஏற்பட்டிருக்கும் பதற்றமான சூழல், செய்யப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இது தொடர்பாக விவாதிக்கப்படலாம் அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் தகவல்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் தரப்பில் இருந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு துல்லியமான தாக்குதலை தொடர்ந்து எதிர்த்தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம், அதற்கு இந்தியா எந்த வகையில் தயாராக இருக்க வேண்டும், ராணுவமும் இங்கே நிர்வகிக்கக்கூடிய அரசு இயந்திரங்களும் எப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்றதுல தற்பொழுது அரசு கவனத்தை செலுத்தி வருகிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிறப்போ இந்த எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ குறிப்பாக அந்த பார்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோட ஆலோசனை அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக இதில் மிகவுமே பதற்றமான ஒரு இடம் அப்படின்றப்போ நம்ம லடாக்கையோ இல்லை ஜம்மு காஷ்மீரையோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை தான் நம்ம குறிப்பாக சொல்ல முடியும். ஏற்கனவே அவங்களுக்கான ஒரு அலாம் அப்படின்றது கொடுத்திருந்தாலும் கூட இந்த ஒரு சூழலில் இந்த கூட்டத்தை அடுத்து என்ன மாதிரி பாதுகாப்புகள் பலப்படுத்தப்படும், நாடு முழுவதும் எப்படி பாதுகாப்பு பலப்படுத்தப்படும்? நிச்சயமாக இதற்கான அந்த ஆலோசனையை ஏற்கனவே நம்முடைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். நமக்கு தெரியும், நேற்றிலிருந்தே பல இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகைகள் எல்லாம் கூட நடத்தப்படுகின்றது. குறிப்பாக சென்னை ஒட்டிய பகுதிகளாக இருக்கக்கூடிய கல்பாக்கமாக இருக்கட்டும், அதே போல இங்க இருக்கக்கூடிய பெட்ரோலிய கிடங்காக இருக்கட்டும், அதே போல துறைமுகமாக இருக்கட்டும், இது போன்ற பகுதிகளில் திடீரென்று தீவிரவாதிகள் நுழைந்து விட்டாலோ, தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றாலோ மிகப்பெரிய சேதாரங்கள் ஏற்படும். எனவே அதனை தடுப்பது எப்படி என்பது தொடர்பாக ராணுவ படையினர் ஆலோசனையுடன் இந்த பாதுகாப்பு ஒத்திகைகள் இன்றைய தினம் நடத்தப்படுவதற்கான திட்டமிடல் என்பது நேற்றைய தினமே வெளியிடப்பட்டிருந்தது. எனவே இது போன்று நாடு முழுவதும் குறிப்பாக ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களிலும் கூட கூடுதலாகவே நடத்தப்படுகின்றது. நாம் முன்பே குறிப்பிட்டது போல இது ஒரே ஒரு நேரத்தில் ஒரே ஒரு இடத்தில் இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுவதற்காக திட்டமிடப்பட்டதாக இருக்காது. எப்பொழுதுமே தீவிரவாதிகள் ஒரு இடத்தில் இருந்து ஒரே ஒரு இடத்தை மட்டும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பித்து விட மாட்டார்கள். அவர்கள் அடுத்தடுத்து தாக்குதலை நடத்துவதற்கும் திட்டமிடுவார்கள். எனவே அவர்களுடைய சதி திட்டம் என்ன என்பதை முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றை தகர்க்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. குறிப்பாக நாம் சொன்னது போல கல்பாக்கமாக இருக்கட்டும், இந்த பெட்ரோலிய கிடங்காக இருக்கட்டும், துறைமுகமாக இருக்கட்டும், இது போன்ற இடங்களில் தாக்குதல்கள் நடைபெற்றால் அந்த சேதாரங்கள் ஒரு மிகப்பெரிய சேதாரங்களாக இருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட் என்று சொல்லக்கூடிய சுற்றுலா தலங்கள் என்பதும் போது அங்கு வெறும் 100 கணக்கிலே தான் மக்கள் இருப்பார்கள், 10-20 பேர் உயிரிழந்தார்கள், அதுவுமே பெரிய பாதிப்பு தான். என்றாலும் பெட்ரோலிய கிடங்குகள் எல்லாம் அழிக்கப்படும் போது அது சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பல கிராமங்களை நகரங்கள் வரை சென்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக அமைந்துவிடும். எனவே அது போன்ற இடங்களில் அது போன்ற நேரங்களிலே மிகுந்த முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே அதனை கருத்தில் கொண்டுதான் நம்முடைய மத்திய அரசு தொடர்ந்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. எனவே இந்த மாநில முதலமைச்சர்கள் குறிப்பாக 10 மாநில முதலமைச்சர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வீடியோ கான்பரன்சிங் மூலமாக இந்த நேரடி கருத்து கேட்பு அல்லது ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட இருக்கின்றது. ஒரு உயர்மட்ட குழு கூட்டமாக நடைபெற இருக்கின்றது. இதில் பல முக்கிய அதிகாரிகளும் முக்கிய அமைச்சர்களும் பங்கேற்க இருக்கின்றார்கள். அமித்ஷா அவர்கள் தலைமையிலே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாகவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் என்ற அடிப்படையிலே அவர் இதுவரை நடந்திருப்பதையும் லேசாக விவரிப்பார் என்றும்,
இதன் பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பேசப்படும் என்றும் சொல்கிறார்கள். நாம் முன்பே குறிப்பிட்டது போல தமிழ்நாடோ ஆந்திராவோ இது போன்ற மாநிலங்களை காட்டிலும் பாகிஸ்தானுக்கு அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அல்லது அதற்கு எல்லையோரமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், காஷ்மீரை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் ஆகிய இடங்கள் தான் அவர்களுடைய டார்கெட்டாக, அவர்களுடைய ஈஸி அக்சஸ், எளிதாக உள்ளே வந்து தாக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதனாலே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை ஒரு அலர்ட் செய்யக்கூடிய வகையிலே தான் இந்த அறிவிப்பு என்பது இருக்கின்றது. ஏனென்றால் மாநில அரசை பொறுத்தவரையிலே நமக்கு தெரியும், அங்கு உள்ளூர் காவலர்கள் இருப்பார்கள், உள்ளூர் உளவு படையினர் இருப்பார்கள். ஆனால் இது போன்ற எல்லையோர மாநிலங்களில் துணை ராணுவ படையினரும் ஆங்காங்கே அதிகாரிகள் இருப்பார்கள். இது போன்ற போர் பதற்றமான சூழ்நிலைகளில் மற்ற மாநிலங்களிலிருந்தும் மற்ற முகாம்களிலிருந்தும் ராணுவ படையினர் அங்கே வரவழைக்கப்பட்டிருப்பார்கள். தொடர்ச்சியாக உளவு படையினரும் தொடர்ந்து வான்வெளியில ஏதேனும் தாக்குதல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் அவர்களும் பல ரகசிய கேட்பு கருவிகள் மூலமாகவும் தொடர்ந்து அதனை உற்று கவனித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். எனவே எங்கெல்லாம் அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ, தீவிரவாத படையினர் பதிலடி தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இடங்களுக்கெல்லாம் அதிகமான புரொடெக்ஷன், கூடுதல் பாதுகாப்பு கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இன்னும் சில நாட்களுக்கு இந்த போர் பதட்டம் நீடிக்கும் என்றேதான் தெரிகின்றது. குறிப்பாக நீங்களே குறிப்பிட்டது போல இந்த லடாக், ஜம்மு காஷ்மீர் போன்ற பகுதிகள், அங்கு வசிக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய அரசினுடைய கடமையாகும். எனவே அந்த அடிப்படையிலே முன்பை காட்டிலும் தற்போது தீவிரமான கண்காணிப்புகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான அந்த வேலை விமானங்கள் பறந்தாலோ அல்லது திடீரென்று ஆளில்லா குட்டி விமானங்கள், ட்ரோன்கள் பறந்து வந்தாலோ, ஏவுகணைகள் வந்தாலோ அதனை பதில் தாக்குதல் நடத்தவும் அதனை முறியடிக்கவும் தேவையான ஏற்பாடுகளோடு இந்திய ராணுவம் தயார் நிலையிலே தான் இருக்கின்றது. எனவே அது தொடர்பான ஆலோசனை தான் இன்றைய தினம் மாநில முதலமைச்சர்களோடு அமித்ஷா அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது முதற்கட்டமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது.